பிஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் பயமறியா பிரம்மை அப்படிங்கிற படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். பயமறியா பிரம்மை அந்த டைட்டிலே சொல்லிச்சு, எதுக்குமே பயப்படாதது, அது ஒரு சுயநிலவு இல்லாதது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். படம் வந்து ஒரு ஆங்கில பட பாணியில் ரொம்ப விறுவிறுப்பாக படத்தை எடுத்திருக்காங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகமாக இந்த படத்தில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் சினிமா வந்து இப்போ வர்ற இயக்குநர்லாம் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு அதை திரைக்கதை மூலமாக ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்காக நம்ம பெரிய மெனக்கெடு தேவையில்லை. வெளிப்புற படப்பிடிப்பு, கார் சேசிங், ஃபைட்டிங்கு, குத்துப்பாட்டு அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு ஆங்கில படங்கள் பாணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த படம் பார்க்க முடியுது. ஆங்கில படங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா வசன உச்சரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு அழகாக ஸ்மைல்டாக வந்துட்டு இருக்கும். வசனம் எல்லா நாட்களில் பார்த்தீங்கன்னா இவர் ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசையோட ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் பார்க்கும்போது தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கும், வார்த்தை இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில படங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. இந்த படம் உண்மையிலேயே படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை 69mm பிலிஸ் தயாரிச்சிருக்காங்க. ராகுல் காபாலி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இசை கிருஷ்ணகுமார், எடிட்டர் அகில் பிரகாஷ், கேமராமேன் நந்தா. நடிகர்கள் பார்த்தா ஜான் விஜய், ஹரிஷ் உத்தமன், வினோத் சாகர், கபாலி விஸ்வா, திவ்யா கணேஷ், ஷாய் பிரியா, இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. நடிகர் பட்டாளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரொம்ப லென்த்தாக தான் வரும். நடிகர்கள் நிறையா வர்றாங்க. பட் இருந்தாலும் சில பேரை மட்டும் தான் நம்ம குறிப்பிட முடியுது. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்திங்கன்னா பல கொலைகள் செஞ்ச ஒரு கொலையாளி ஜெயிலில் இருக்கார். அவரை பற்றி ஏற்கனவே ஒரு புத்தகமாக வெளியே வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த கொலையெல்லாம் அவர் ஏன் பண்ணார், எதனால் பண்ணாருன்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் அவரை போய் நேரில் சந்தித்து சிறப்பு அனுமதி பெற்று அவர் போய் ஜெயிலில் போய் சந்திக்கிறாரு. அவர் ஒவ்வொரு கொலையும் ஏன் செஞ்சார், எதனால் செஞ்சால் அதன் காரணங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு ஜெயிலில் போய் அவரோட உரையாடல் நடத்துகிறாரு. அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு கொலையும் எப்படி ஏன் எதனால் செஞ்சார் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவாக காட்சிப்படுத்தப்படுது. ஒவ்வொரு சம்பவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு நடிகர்கள், அதாவது எப்படி விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு பொதுவாக வந்து இப்போ நம்ம எம்ஜிஆர் சிவாஜி படம் பாட்டு வரோம், ரஜினி சார் கமல் சார் படம் பாட்டு வந்தால் அந்த நடிகர்களோட மனசில் வந்து அப்படியே பதிஞ்சிடும். அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்மளே அந்த நடிகர் மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீல் இருக்கும். பெண்களுக்கு வந்து அந்த கதாநாயகி மேலே, ஆண்களுக்கு வந்து அந்த கதாநாயகி மேலே ஈர்ப்பு இருக்கிறது வந்து இயல்பு, பொதுவாக எல்லாம் பார்த்த ஒரு விஷயந்தான். பட் அந்த மாதிரி இந்த கதையில் வந்து ஒரு புதுமையாக இருக்கட்டும் சொல்லி அந்த கதையை சொல்ல சொல்ல ஒவ்வொரு கதாபாத்திரமாகவே வெவ்வேறு கதாபாத்திரங்களாக அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க, அந்த வாசகர் வந்து அந்த ஜெகதீஷ்ங்கிற கேரக்டரை மாறி இவங்களே அதை செய்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படி இந்த படத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க. இது ஒரு புது முயற்சியை தான் பார்க்க முடியுது. எப்படின்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொலைன்னா அந்த கொலை யார் செய்கிறா அப்படிங்கிற அந்த ஜெகதீஷ் கேரக்டராக வேற ஒரு ஆளாக வெவ்வேறு ஒவ்வொரு கொலைக்கும் ஒவ்வொரு ஆளை காட்டுறது வந்து தமிழ் சினிமாவுக்கு இது புதுசாக இருக்குது. இதை ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறதா நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தால் கூட கவனமாக பார்த்தா நிச்சயமாக புரியும். ஏன்னா ஒவ்வொரு காட்சியும் முன்னாடியே தெளிவாக சொல்லிடுறாங்க. சொல்லும்போது வந்து அந்த கதையோட நம்ம ஒண்டிட்டாவே அந்த கதை ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா படம் வந்து ஆங்கில பட பாணி. அந்த இயக்குனர் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டாருன்னு தெரியல, அதே பாணியில் இருக்காரு. அந்த இசையும் சரி, அந்த கேமரா படப்பிடிப்பும் சரி, வச்சிருக்க ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில பட பாணியை தான் வச்சிருக்காரு. டயலாக் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் ஜெயிலில் உரையாடல் காட்சி மட்டும் அதிகமாக இருக்குது. வினோத் சாகர் மிக பிரமாதம் நடிச்சிருக்காரு. இவரை நிறையா படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து ரொம்ப பண்ணியிருக்காரு. கூடுதல் அவருக்கு ஸ்கோப் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தான். ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் வந்திருக்காரு, வில்லனாக வந்திருக்காரு, கத்தி, அருவா, துப்பாக்கி இப்படி தான் தூக்கி நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு பேனா பிடிச்சி ஒரு எழுத்தாளராக இந்த படத்தில் பார்க்க முடியுது. சரி, ஒரு எழுத்தாளர் எப்படி இருப்பாரோ அதை வந்து அவர் சிறப்பாக செஞ்சுட்டாரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஜெகதீஷ்ங்கிற கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெகதீஷ் பாத்திரமாக வர்ற ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பாத்திரங்களை சிறப்பாக செஞ்சுட்டாங்க. பட் இந்த மக்கள் எப்படி இதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கேள்விக்குறி. தாண்டி ஒரு படத்துக்கு வெற்றி வந்து கதை தான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து நிறைய படங்கள் நிரூபிச்சிருக்கு. இதுவும் நிரூபிக்கும் நம்புகிறோம். இன்னொரு நடிகர் கபாலி விஸ்வா வந்து ஒவ்வொரு படத்துலையும் நம்ம ஒவ்வொரு பரிமாணத்தில் அவரை பார்த்துக்கிட்டே வரோம். இந்த படத்துலேயும் ஒரு வித்தியாசமான பரிமாணம் தான். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சம்பவமும் அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க அந்த கேரக்டராக மாறிடுறாங்க. அப்படிங்கிறதுல இந்த படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணுற காட்சி இருக்கும். காரில் இவரும் கபாலி விஸ்வம் இன்னொரு நண்பர் வந்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார் வழியை மறிச்சிட்டு அவர் பேசும்போதே ரொம்ப ராங்காக பேசுவார். பொதுவாக எந்த ஒரு சம்பவத்துக்கு நம்ம கேள்வி கேட்கல அதுக்கு பதில் சரியான முறையில் வந்துச்சுன்னா யாரும் கோவப்படுறதுக்கு அங்கே சூழல் இருக்காது. அந்த போலீஸ்கார் அவர் கையாளுற
பண்ணுற உதவியுமே ரொம்ப ராங்கா, வாடா போடா, மரியாதை குறைவா, அதுவும் சென்னை லோக்கல் பாஷையில் ரொம்ப அநாகரிகமாக பேசும்போது இவங்களை அறியாமல் கோவம் வந்து அந்த இடத்துல அவரை கொலை பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல கூட வந்த நபர் சற்று எதிர்பார்க்காம கொலை பண்ணும்போது அந்த இடத்துல கபாலி விஸ்வாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா இவர் நீங்கள் உட்காருங்க நான் போய் பேசுகிறேன்னு கபாலி விஸ்வா இறங்கி பேசுவார். பேசும்போதே அவர் ரொம்ப ராங்கா பதில் சொல்வார். டக்குன்னு காரை இறக்கிட்டு வந்து அந்த இடத்துல கொலை பண்ணி அவர் இழுத்து போட்டு போகிற காட்சி வந்து கபாலி விஸ்வா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் வந்து அசைக்க முடியாத இடத்துக்கு அவர் நிச்சயம் வருவாருங்கிறதுக்கு எத்தனையோ படங்களில் இந்த படம் ஒரு உதாரணமாக சொல்லலாம். அவருமே சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஜெகதீஷ் இந்த இடத்துல ஜெகதீஷா வேற ஒரு வந்தார், இவருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. படம் வந்து கொஞ்சம் திருடு படம் மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப படம் ஃபுல்லாக நைட் எஃபெக்டாக வருது. அந்த ஃப்ரேமு அந்த ஒளிப்பதுலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பின்னணி இசை வந்து மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு சொல்லலாம். ஏன்னா இசை தான் இந்த படத்தில் வந்து இயக்குனருக்கு அடுத்து பெருசாக நிற்கிறது வந்து இசையத்தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில பட ஸ்டைலில் தான் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்து கொண்டாடுவோம்.